கார்த்திக் தீபா சீரியல் இப்போ ஒரு பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். செம்ம கோவத்தில் இருக்காங்க. நம்ம அபிராமியமாக ஆனந்த வெளுத்து எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்து பேசுகிறதுக்காக முக்கியமாக ஆனந்த் வந்து சொல்கிறாப்புல. ஆனந்தை வந்து அண்ணா தயவு செஞ்சு பேசாதன்னு கார்த்தி வந்து தடுத்து நிறுத்துறாங்க. தீபா நீ சொல்லுமா, நீ ஏமா வந்து உனக்கும் கார்த்திக்கும் மூஞ்சியில் வந்து ஏதோ ஒரு சரியில்லையே, இவனும் ஃபேஸை பார்த்தாலும் ஆனந்த் ஃபேஸை பார்த்தாலும் சரியில்லாமல் இருக்குது, உங்கள் 3 பேருக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் வந்து நீங்கள் சொல்ல வேணான்னு சொல்கிற சொல்லுமா அப்படின்னோடனே ஆனந்த் வந்து அதெல்லாம் என் வாழ்க்கையில் எனக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியும், நீங்கள் தயவு செஞ்சு தலையிடாதீங்க அப்படின்னு கார்த்திக் கிட்ட வந்து சொல்கிறான். இல்லை இப்போ வேணாம், இன்றைக்கி கல்யாண நாள்னால அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இன்றைக்கி சொல்ல போகிற முடிவை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னோடனே ஐஸ்வர்யா அம்மா சொல்கிறாங்க. ஏன் கொழுந்தனாரே இப்படி வந்து பேசுகிறீங்க, அவர் தான் சொல்லட்டும், மூத்தவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்ட்டு வந்து அபிராமி வந்து கேட்குறாங்க. அருணாச்சலமும் ஏதாவது சொத்து கித்து வாங்கியிருக்கானா சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து சொல்கிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க. என்ன கார்த்தி நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னோடனே இல்லை அது ஒன்றும் இல்லை அண்ணனே வந்து சொல்லட்டும் அப்படின்னு பேசாமல் நிற்கிறாங்க. எல்லோரும் வாசலை பார்த்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து மீனாட்சி வந்து சொல்கிறாங்க, அவர் பேசட்டும் வந்து சொல்லட்டும், எதுவாக இருந்தாலும் வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸை பார்த்தாலே எனக்கு என்னமோ சரியில்லை அப்படின்னு சொல்கிறப்ப வந்து ரியா கிட்டே போய் பேசுகிறாங்க. ஆனந்த் வந்து என்ன சொல்லிட்டியா, உங்கள் தம்பி சொல்லிட்டானா, இப்போ வரைக்கும் எதுவும் சொல்லாமல் இருக்கான், இப்போ கூட சொல்ல வேணாம் தான் தடுத்தான், நீ வா தைரியமாக எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தைரியமாக அழைச்சிட்டு வராங்க. வீட்டுக்கு கையை பிடிச்சி அழைச்சிட்டு வரப்போ மொத்த குடும்பமும் வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. மீனாட்சி வந்து கையை பிடிச்சி தாலியோடு வர்றதை பார்த்தோன்னே வந்து நொறுங்கி போயிட்டாங்கன்னே சொல்லலாம். அப்படி இருந்து லேசாக நம்பிக்கையோடு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அபிராமி முன்னாடி வந்து கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்துட்டு சரி இவ தான் என் காலேஜ் மேட்டு 13 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னோம். சரிப்பா அவளை எதுக்கு இப்படி கல்யாண கோலத்தில் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு, அவளை நாங்கள் இன்றைக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கோவிலில் வச்சு அப்படின்னு சொன்னோன்னா பிளேட்டை கீழே போட்டுட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. மொத்த குடும்பமும் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அபிராமி அம்மா ஒரு செகண்ட் கோபம் வந்தோடனே பலார்னு அடிக்கிறாங்க. ஆனந்த அடி வெளுத்து எடுத்ததுக்கப்புறம் அடி பாவி என் குடும்பத்தை கெடுக்க வந்துட்டேன்னு ரியாவையும் சேர்த்து திட்டிட்டு ஆனந்தை வந்து கேள்வி கேட்குறாங்க. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, அருணாச்சலமும் கேட்குறாங்க, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, இப்போ போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிற, இதை வந்து நீ காலேஜ் லைஃப்பில் பண்ணியிருந்தேன் நான் வந்து உன்னை படிச்சு விட்ருப்பேன், இப்போ இத்தனை வருஷம் அவள் கூட வாழ்ந்துட்டு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கியடா, இப்படி பச்சை துரோகம் பண்ணிட்டியடான்னு அபிராமி அம்மா கேட்டோன்னே யாருக்கு துரோகம் பண்ணியிருக்கா, அவளுக்கு நான் தியாகம் தான் பண்ணியிருக்கேன், இவளுக்கு தான் நான் துரோகம் பண்ணியிருக்கேன் ரியாக்கு அப்படின்னு சொன்னோன்னே என்னடா பேச்சு பேசுகிற அப்படின்னோன்னா ஆமாம் நான் அவளை அப்பயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன், எனக்கு மீனாட்சி கூட வாழ்ந்த வாழ்க்கை வந்து துளி கூட விருப்பம் இல்லாத வாழ்க்கை தான், அவளை எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு அதிரடியாக சொல்கிறப்பல நம்ம ஆனந்த் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் என்னடா பேசுகிற அப்படின்னு அருணாச்சலம் வந்து உங்ககிட்ட இது துளி கூட நான் நினச்சி பார்க்கலன்னு அவரும் கண்ணா பண்ணான்னு திட்ட. இங்கே பாருங்கள் எனக்கு வந்து அவள் வந்து கூட வாழவே பிடிக்கல, ஒரு நாளாவது நான் சந்தோஷமாக இருந்திருக்கேனா, எனக்கு ரியா கூட வாழ்ந்தால் மட்டும்தான் சந்தோஷம் அப்படின்னு ஆனந்த் வந்து பேசினோன்னே ஐஸ்வர்யா வந்து ஏதோ சின்னதாக வந்து ஏதாவது பண்ணி வச்சுருப்பான்னு பார்த்தா இவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டோடு வந்திருக்கான், அதுவும் வீடு வாங்குவான்னு பார்த்தா இப்படி சின்ன வீடோடு வந்து நிற்கிறானே, அதுவும் பாவம் மீனாட்சி கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா ஐஸ்வர்யா அம்மாவும் மீனாட்சிக்காக பேச ஆரம்பிக்கிறாங்க. ராஜேஸ்வரி அம்மா வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இப்படி வந்து பண்ணி வச்சிருக்கியாடா அப்படின்னு கண்ணா பின்னான்னு கேட்குறாங்க. ராஜேஸ்வரியும் அவங்களும் மீனாட்சி பாருக்கு கண் கலங்கி அழுகுறா. அவளுக்கு என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னோடனே அவளுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்கிறது, ஏதோ அம்மா தாலி கட்டி பண்ண சொன்னாங்க அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அது மற்றபடி அவளை எனக்கு துளி கூட பிடிக்காது அப்படின்னு திரும்ப சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் அப்போ எவ்வளோ சொன்னேன் கேட்க வேணான்ட்டு இவன் தான் வந்து இப்போ வந்து சொன்னாங்க. தீபா உனக்கும் முன்னாடியே தெரியுமா அப்படின்னோடனே தெரியும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு நாள் கோயிலுக்கு வந்து விளக்கு போடப்போ வராமல் போனேன்ல, அது காரணம் இவங்க தான், இவங்களை அன்றைக்கே நான் பார்த்துட்டேன், இங்கே வந்து பெங்களூருக்கு போகாமல் இங்கேயே வந்து ரெசார்ட்டில் சுற்றிட்டு இருந்தாங்க, அதை பார்த்துட்டு நானும் கார்த்திக் சாரும் ஃபாலோ பண்ணிட்டு போனோம், அதனால தான் அத்தை என்னால் வந்து அன்றைக்கி வந்து விளக்கு போட டயத்துக்கு வர முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு அதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு முன்னாடியே விஷயம் தெரியுமா அப்படின்னோன்னா அது மட்டும் இல்லை அத்தை அப்படின்னு தீபா மேற்கொண்டு சொல்ல போகிறாங்க. இன்னி கூட வந்து இவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு எனக்கு விஷயம் தெரிஞ்சு வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் நான் தடுக்க போய் பார்த்தேன், அப்போ கூட வந்து தடுத்து நிப்பாட்டினப்போ வந்து நானும் எவ்வளோ சொல்லி கேட்காம கோவிலில் போய் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டாங்க, நானும் கார்த்திக் சாரும் போய் கோவிலாக போய் தேடி கண்டுபிடிச்சி அப்போ கண்டுபிடிச்சி தடுத்தோம், அப்போ வந்து எங்களை மீறி வந்து வந்துட்டாப்புல, இன்னி கூட நான் இப்போ கூட
சொல்ல வேணாம்னு சொல்லிகிட்டு இருந்தோம்ல அத்தை, அது வந்து கல்யாண நாள் அதுமா மீனாட்சி அன்னைக்கு வந்து சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து நாங்கள் போராடணும். பட் இருந்து இவர் வந்து கேட்காம சொல்லிட்டாப்புல அப்படின்னோடனே ஆனந்த் வந்து சொல்கிறாப்புல, இனிமேல் இவ கூட தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, நீ யாரை கூட அழைச்சிட்டு வந்துட்டேன்னா அவளெல்லாம் நான் மருமகளை ஏற்றுப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியாடா, அழாத மீனாட்சின்னு அபிராமி அம்மா கண்ணை தொடச்சி விட்டு, உனக்கு நான் இருக்கேன், நீ தான் இந்த குடும்பத்தோட மூத்த மருமக, அதை யாராலையும் மாற்ற முடியாது, கண்டவளெல்லாம் அழைச்சிட்டு வந்துட்டா நான் ஏற்றுப்பேனா, நீ கவலைப்படாத அபிராமி அம்மா வந்து மீனாட்சிக்கு தைரியம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஆனந்த் வந்து எவ்வளவோ சொன்னேனே கேட்க மாட்டேன்ட்டியேன்னு கார்த்தி வந்து கண்ணாப்பண்ணான்னு திட்டுறப்ப, என் விஷயத்தில் முடிவு பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் யாருக்கும் உரிமை கிடையாது, நான் வந்து எடுத்த முடிவுன்னா முடிவு தான், சும்மா வளவலா குலகுலான்லாம் என்னாலலாம் வந்து எடுத்துக்க முடியாது, எனக்கு ரியா கூட வாழ பிடிச்சிருக்கு, நான் வந்து வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி இவ இந்த வீட்டில் தான் இனிமேல் தங்க போகிறா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட எபிசோடை வந்து செம்ம பரபரப்பாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ அபிராமி அம்மா வந்து மீனாட்சிக்கு ஆதரவாக இருக்கிறதுனால இந்த ரியாவை அடிக்க போகிற சீன் வந்து அதுக்காக நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்.